எதிர்ப்பு அடங்கினதுனால லைகா பெயர்லயே தயாரிப்பு. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல விஜய் நடிச்சிட்டு வரும் கத்தி படம் சில மாதங்களுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட போது பலத்த சர்ச்சையில சிக்குச்சு. கத்தி படத்தை தயாரிக்கும் லண்டனை சேர்ந்த லைகா மொபைல் நிறுவன அதிபர் சுபாஸ்கரன் இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கு நெருக்கமானவர்ன்றதே அந்த சர்ச்சை. அதுக்கு ஆதாரமா சில புகைப்படங்களும் வெளியாச்சு. அதனால கத்தி படத்துக்கு மட்டும் இல்ல, அந்த படத்தோட நாயகன் விஜய், இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் ஆகியோருக்கும் சிக்கல் ஏற்பட்டது. குறிப்பா இலங்கை தமிழர்கள் மத்தியில இவங்க 2 பேருக்கும் எதிர்ப்பு கிளம்புச்சு. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்ச தயாரிப்பாளர் தரப்பு லைகா புரொடக்ஷன்ஸ்ன்ற பேனர்ல தயாரிக்காம அவங்களோட பார்ட்னரான ஐங்கரன் இன்டர்நேஷனல் பேர்ல கத்தி படத்தை தயாரிக்கலாம், அப்படி செய்யறது மூலமா கத்தி படத்துக்கு கிளம்பின எதிர்ப்பை அடக்க முடியும்னு தீர்மானிச்சாங்க. இந்த நிலையில விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு கத்தி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்கள் வெளியாச்சு. அதுல ஐங்கரன் இன்டர்நேஷனல் பேரே இல்ல, மாறா லைகா புரொடக்ஷன்ஸ்ன்ற பேரே இருக்கு. இடையில என்ன நடந்தது, ஏன் மாற்றம்? கத்தி படத்துக்கு கிளம்பின எதிர்ப்பு சில நாட்கள்லயே அடங்கிட்டதுனால இனி எந்த பிரச்சனையும் ஏற்படாதுன்னு நினைச்சாராம் சுபாஸ்கரன். அதனாலேயே தான் பேனர்லயே கத்தி படம் தயாராகட்டும்னு சொல்லிட்டாராம்.